அடர்ந்த காட்டில் காட்டுக்கே ராஜாவான சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது சிறிய எலி ஒன்று அந்த பக்கம் ஓடும்போது அறியாமல் வேகமாக ஓடி சிங்கத்தின் மேல் ஏறிவிட்டது. உடனே சிங்கம் கோபத்துடன் விழித்து கர்ஜித்தது. எலியை பிடித்து, "நீ எப்படி துணிந்து என் தூக்கத்தை கெடுக்கலாம், அற்ப பிராணியே!" என்று சிங்கம் இடிபோல உறுமியது. எலி பயந்து, "அரசே, தயவு செய்து இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை திட்டமிட்டு எழுப்பவில்லை. நீங்கள் என் மீது கருணை காட்டி விடுவித்தால் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன்" என்றது. சிங்கம் சத்தமாக சிரித்தது. "இவ்வளவு சிறிய பலவீனமான ஒரு உயிரினம் காட்டு ராஜாவிற்கு உதவுவதா? இன்று நான் கேட்டதிலேயே இதுதான் மிகவும் வேடிக்கையான விஷயம். ஆனால் உன் தைரியம் என்னை கவர்ந்தது" என்று கூறி, "போ, சுதந்திரமாக செல்" என்று எலியை விட்டுவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் காட்டிற்குள் வேட்டையாட சென்றபோது வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் எவ்வளவு போராடியும் கர்ஜித்தும் அந்த தடிமனான கயிறுகளை அறுக்க முடியவில்லை. அந்த வழியே வந்த எலி போராடிக் கொண்டிருந்த சிங்கத்தை கண்டது. "கவலைப்படாதீர்கள் அரசே, நான் உங்களுக்கு உதவுகிறேன்" என்று கத்தியது. சிங்கம் ஆச்சரியத்துடன் கீழே பார்த்தது. இந்த சிறிய பிராணியால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்தது. எலி தன் கூர்மையான பற்களை பயன்படுத்தி அந்த தடிமனான கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. நீண்ட நேர முயற்சிக்குப் பிறகு எலி கயிறுகளை அறுத்தது. சிங்கம் வெளியே வந்து, "என் நண்பனே, நீ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய்" என்று நன்றியுடன் கூறியது. "நான் உன்னை பார்த்து சிரித்தது முட்டாள்தனம். கருணையும் திறமையும் உருவத்தை வைத்து வருவதில்லை என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன்." நீதி: சிறு துரும்பும் பல்குத்த உதவும். A small straw can also help to pick a tooth.